35வது ஸ்லோகம். ப்ருஹத்சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமஹம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ரிதூநாம் குசுமாகரஹ. சென்ற வகுப்பில் நாம் காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளை பார்த்தோம். பகவான் சந்தஸுக்குள் நான் காயத்ரி சந்தஸாக இருக்கின்றேன் என்று கூறினார். பொதுவாக காயத்ரி மந்திரமானது ஒரு பிரார்த்தனையாகவே பயன்படுத்தப்படும். பிரசித்தமான காயத்ரி மந்திரம் சூரிய தேவனை சவிதாவை குறித்தது. எந்த ஒரு சூரிய தேவனிடம் மேலான ஒளி இருக்கின்றதோ அந்த ஒளியை நாங்கள் தியானிக்கின்றோம் என்பது மிக எளிமையான பொருள். அதை நாம் பார்த்து முடித்து பிறகு இதே காயத்ரி மந்திரத்தை வேதாந்தத்தினுடைய நோக்கிலும் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி என்ற பகுதியில் தத் என்ற சொல் சத் என்றும், வரேண்யம் என்ற சொல் ஆனந்தம் என்ற பொருளையும், பர்கக என்ற சொல் சைத்தன்யம் என்ற பொருளையும் குறிக்கின்றது. சவிதுகு தேவஸ்ய என்ற பகுதியானது ஈஸ்வரனை குறிக்கின்றது. ஈஸ்வரனுடைய எந்த சச்சிதானந்த சொரூபம் இருக்கின்றதோ அந்த சச்சிதானந்த சொரூபத்தை தியானிக்கின்றோம். அந்த சச்சிதானந்த சொரூபமே, ஈஸ்வரனுடைய பிரம்மஸ்வரூபமே நக எங்களுடைய புத்திக்குள் சாட்சி ரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ யக எந்த ஒரு சச்சிதானந்த சொரூபம் ஈஸ்வரனிடம் இருக்கின்றதோ அந்த சச்சிதானந்த சொரூபமே எங்களுடைய புத்திக்கு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்று இதே காயத்ரி மந்திரத்தை ஜீவபிரம்ம ஐக்கியத்தை விளக்குகின்ற நிலையிலும் பொருள் காணலாம். ஆனால் பொதுவாக இது சித்த சுத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற மந்திரம். இனி நாம் மேற்கொண்டு பகவானுடைய விபூதியை தொடரலாம். 36வது ஸ்லோகம். த்யோதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமஹம் ஜயோஸ்மி வ்யவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமஹம். பகவான் தான் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கின்றேன் என்ற பெருமையை கூறிக்கொண்டு வருகின்றார். அதில் த்யூதம் சலயதாம் அஸ்மி. சலயதாம் என்றால் நம்மை ஏமாற்றுகின்ற பொருள்களுக்குள், நம்மை எது நம்மை ஏமாற்றுகின்றதோ அவைகளுக்குள், சீட்டிங் என்று பொருள். ஒவ்வொருவரும் நம்மை ஏமாற்றுகிறார்கள், நாம் ஏமாற்றப்படுகின்றோம். அப்படி எந்த ஒன்று நம்முடைய புத்தியை மோகத்தில் ஆழ்த்தி நம்மை ஏமாற்றுமோ
அப்படி நம்மை ஏமாற்றுகின்ற தத்துவங்களுக்குள் நான் எதுவாக இருக்கின்றேன்? தியூதம். தியூதம் என்றால் சூதாட்டம். நான் சூதாட்டமாக இருக்கின்றேன். இதை ஒரு விளக்காசிரியர் எழுதுகின்றார். ஒரு ஜீவனுக்கு பாப புண்ணியம் வெளிப்பட வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது, அவன் துயரத்தில் ஆள வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது அவனுக்கு முதலில் என்ன ஏற்படும்? புத்தியானது கெட்டுவிடும். பிறகு எதில் சென்றால் அவன் தன்னை அழித்து கொள்வான் என்றால் தியூதம், சூதாட்டம். அந்த காலத்தில் பகடையை வைத்து ஆடினார்கள். இன்று கிளப்பில் சீட்டாடுகிறார்கள். அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தன்னை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். விதவிதமாக ஒரு மனிதன் தன்னை இழந்து விடுகின்றான். அதில் எதில் சென்றால் இழந்து விடுவானோ அதுவாக நான் இருக்கின்றேன். இப்போ பகவானே சூதாட்டமாக இருக்கிறார் என்றால், நான் சூதாடும் பொழுது பகவானோடு தானே இருக்கின்றேன், இதில் என்ன தவறு என்ற சந்தேகம் வரலாம். எதற்காக பகவான் சூதாட்டத்தில் இருக்கின்றார் என்றால், ஒருவனுடைய பாப புண்ணியம், பாபம் வெளிப்பட்டு அவன் துயரத்தை அடைய வேண்டுமென்றால் அவன் அந்த நிலையை அடைவான். எல்லாமே பகவானுடைய அவதாரம்தான். ஒவ்வொரு அவதாரமும் எதை நோக்கி இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் சூதாட்டம் என்பது பாபத்தினுடைய விளைவு. ஆகவே பகவான் அவ்விதம் கூறினார். இனி அடுத்தது தேஜக தேஜஸ்வினாம் அகம். தேஜஸ்வினாம் என்றால் சக்தியை உடையவர்கள், பிரில்லியன்சி. தேஜஸ் என்றால் அறிவு, செயல்திறன் முதலிய சக்தியை உடையவர்களிடத்தில், தேஜஸ்வினாம் தேஜஸை உடையவர்களிடத்தில் அறிவு கூர்மை, செயல்திறமை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்றெல்லாம் சொல்வோம். அப்படிப்பட்ட அறிவு உடையவர்களிடத்தில் தேஜக, அந்த தேஜஸாக நான் இருக்கின்றேன். ஏதோ ஏமாந்து நம்மிடம் அப்படி ஏதாவது இருந்துவிட்டால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அது பகவானை சார்ந்தது. தேஜஸிடம், தேஜஸை கொண்டிருப்பவர்களிடம் இருக்கின்ற தேஜஸாக நான் இருக்கின்றேன். இனி அடுத்தது ஜெயக அஸ்மி. ஜெயக என்றால் நான் வெற்றியாக இருக்கின்றேன். ஜெயக என்றால் சக்சஸ், வெற்றி. இந்த இடத்தில் வெற்றி பெற்றவர்களிடம் இருக்கின்ற வெற்றியாக நான் இருக்கின்றேன் என்று சேர்த்து கொள்ள வேண்டும். ஜிதானாம் ஜெயக அஸ்மி. யார் வெற்றியை அடைந்துள்ளார்களோ அந்த அடைந்துள்ள வெற்றியிடம், அந்த வெற்றியாக, சக்சஸாக நான் இருக்கின்றேன். இனி அடுத்தது வியவசாயக அஸ்மி. வெற்றியை தொடர்ந்து பகவான் கூறுவது வியவசாயக. சமஸ்கிருதத்தில் வியவசாயம் என்றால் முயற்சி, பிரயத்னம். தமிழில் விவசாயம்னு என்ன? அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணுறது. ஆனால் சமஸ்கிருதத்தில் வியவசாயக என்றால் முயற்சி. ஒருவனிடம் இருக்கின்ற முயற்சியாக நான் இருக்கின்றேன். எந்த ஒரு வெற்றியும், எதையாவது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் சரியான முயற்சி செய்ய வேண்டும். எந்த வெற்றியும் முயற்சி இல்லாமல் வராது. ஒருவன் தூங்கிக் கொண்டே இருந்து வெற்றி சாதிக்க வேண்டுமென்றாலும் அதற்கு தகுந்த முயற்சி பண்ணணும். தூங்கிறதுக்கு தகுந்த முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு வெற்றியும் முயற்சி இல்லாமல் வராது. பகவான் ஒருவனுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவனுக்கு முதலில் முயற்சி செய்கின்ற புத்தியையும் அதற்கான சக்தியையும் கொடுப்பார். ஆகவேதான் பகவான் அடுத்ததாக கூறுகின்றார், ஒருவன் செய்கின்ற முயற்சியாகவும் நான் இருக்கின்றேன். முயற்சி செய்பவர்களிடம் இருக்கின்ற முயற்சியாகவும் அதனுடைய விளைவாக வரும் வெற்றியாகவும் நான் இருக்கின்றேன்.
இப்போ விவசாயக அஸ்மி. பிறகு சத்துவம் சத்வவதாம் அகம். சத்வவதாம் என்றால் நற்குணங்களுடன் கூடியவர்களிடத்தில், நல்ல பண்புகள் கொண்டிருப்பவர்களிடத்தில் இருக்கின்ற சத்துவம், அந்த பண்பாக அஸ்மி நான் இருக்கின்றேன். அகம் சத்துவம் அஸ்மி. நல்ல பண்புகள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களிடம் இருக்கின்ற பண்பாக நான் இருக்கின்றேன். இப்போ என்ன பகவான் இங்கு சொல்கின்றார் என்றால், நல்ல குணங்கள் தெய்வீக சம்பத் என்றெல்லாம் கூறப்போகின்றார். அப்படி யாரிடம் இருக்கின்றதோ அந்த சம்பத்தாக, அந்த சத்துவமாக நான் இருக்கின்றேன். இந்த ஞானமெல்லாம் நமக்கு அவசியம். காரணம், ஒவ்வொரு நல்ல குணத்திலேயும் அது நமக்கு தெரியாத கெட்ட குணம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ ஒருவருக்கு தானம் என்ற புத்தி இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய நல்ல குணம். காரணம் என்ன? எல்லாமே நான் அனுபவிக்க வேண்டும் என்பதை விடுத்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற புத்தி நல்ல புத்தி தான். ஆனால் அந்த நல்ல குணத்துடன் இனி ஒன்றும் சேர்ந்து வந்துவிடும். பெருமை வர வேண்டும், புகழ் வர வேண்டும் என்றெல்லாம் வந்துவிடும். இவ்விதம் நம்மிடம் ஒரு துஷ்ட குணம் இருந்தால் அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நல்ல குணம் இருந்தால் அது நல்லதுதான். ஆனால் நல்ல குணத்துடன் சேர்ந்து சில தீய குணங்களும் வந்துவிடும். அப்படி வராமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த வரியை ஞாபகம் வைக்க வேண்டும். சத்வவதாம் சத்துவம் அகம். நம்மிடம் ஒரு நல்ல குணம் இருந்தால் பகவான் கூறுகிறார், அது நானாக இருக்கின்றேன். அந்த நல்ல குணம் நான் என்று புரிந்துகொள். உன்னுடைய அகங்காரம் அதை நான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டு விட்டால் கர்வம் முதலியவைகளெல்லாம் வந்துவிடும். ஆகவே ஒருவன் அடையும் வெற்றியாக நான் இருக்கின்றேன். அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கின்ற முயற்சியாக நான் இருக்கின்றேன். ஒருவனிடம் இருக்கின்ற நல்ல குணமாக இருக்கின்றேன். பிறகு ஒருவன் தோல்வியை அடைந்தால் அந்த தோல்விக்கு காரணமான தியூதம், சூதாட்டமாக, சூதாட்டம் என்றால் என்ன? அப்படி ஒரு புத்தி, அந்த புத்தியாகவும் நான் இருக்கின்றேன். மேலும் பகவான் தொடர்கிறார், விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயக முனீனாமப்யகம் வியாசக கவிநாமுஷனா கவிஹி விருஷ்ணீனாம் வாசுதேவக அஸ்மி. விருஷ்ணீனாம் என்றால் விருஷ்ணி குலத்தில் வந்தவர்களிடத்தில், இடையர்களுடைய குலத்தில் தோன்றியவர்களிடத்தில் நான் யாராக இருக்கின்றேன்? வாசுதேவக. யாரை சொல்கிறார் பகவான்? தன்னையே சொல்லிக்கிறார். நான் வாசுதேவனாக, நான் நானாக இருக்கின்றேன். வாசுதேவனாக நான் இருக்கின்றேன். கிருஷ்ணனாக நான் இருக்கின்றேன். பாண்டவானாம் தனஞ்சயக. பாண்டவர்களுக்குள் நான் அர்ஜுனனாக இருக்கின்றேன். இதை கேட்டோடனே அர்ஜுன மூஞ்சி எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். பகவான் நம்மையே சொல்லிட்டாருன்னு சொல்லி. ஒரு கால் தருமனாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், என்ன ஆயிருக்கும் அர்ஜுனனுக்கு? ஏன் இங்கே பகவான் அர்ஜுனனை சொன்னார்? அப்படியே முகஸ்துதி பண்ணலாம் என்றல்ல, அர்ஜுனன் இந்த உபதேசத்திற்கு தகுதியை அடைந்தான். ஆகவே அர்ஜுனன் பெருமைப்படுத்தப்படுகின்றான். பாண்டவர்களுக்குள் நான் தனஞ்சயனாக இருக்கின்றேன், அர்ஜுனனாக இருக்கின்றேன். காரணம்,
பகவத்கீதை அல்லது வேதாந்தத்தை ஒருவன் கேட்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு விதமான மனநிலை வேண்டும். அந்த மனநிலை இல்லாதவர்களிடம் வேதாந்தத்தை சொல்லி பாருங்கள், அதற்கு மேலே நீங்கள் அவரை டார்ச்சர் பண்ணவே முடியாது. அதற்கு மேலே நீங்கள் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே முடியாது. விருப்பமில்லாதவர்களிடம் இதை நாம் கொடுத்தால் அதுதான் கஷ்டம். விருப்பமுடையவர்களிடம் கொடுத்தால் அதற்கு மேலே நல்லது செய்யவே முடியாது, சந்தோஷமானதை கொடுக்கவே முடியாது. அர்ஜுனன் அப்படிப்பட்ட மனநிலையை அடைந்தான், வேதாந்தத்தை கேட்கின்ற தகுதியை அடைந்தான். ஆகவே பகவான் ஆசிரியர்களுக்குள் நான் கிருஷ்ணனாக இருக்கின்றேன், மாணவர்களுக்குள் நான் அர்ஜுனனாக இருக்கின்றேன் என்று. அர்ஜுனனுடைய பெருமை காண்டீவத்தினால் வர கிடையாது. அர்ஜுனனுடைய பெருமை வேதாந்தத்தை கேட்கின்ற மனநிலையை அடைந்ததனால் வந்துள்ளது. வேறு விதத்தில் அர்ஜுனனுக்கு பெருமை இல்லை. பெருமை இருக்கலாம், அது பெருமை அல்ல. இனி அடுத்ததாக முனீனாமபி அகம் வியாசக, முனிவர்களுக்குள் நான் வியாசராக இருக்கின்றேன். இதை எழுதுறது யாருன்னா வியாசர் தான் எழுதிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும், பகவான் நம்மையே சொல்லிட்டார். முனிவர்களுக்குள் நான் வியாசனாக இருக்கின்றேன், வியாச முனிவராக இருக்கின்றேன். மனனசீலக முனிகி என்று முனிவருக்கு இனி ஒரு லட்சணம். மனனசீலக என்றால் எப்பொழுதும் மனனம் செய்து கொண்டு இருப்பவர், எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருப்பவர் முனிகி. அந்த முனிவர்களுக்குள் வியாசக. முனிங்கிற சொல்லுக்கு இனி ஒரு பொருளும் இருக்கின்றது, மௌனாத் முனிகி, மௌனமாக இருப்பவர் முனிவர்கள். மௌனத்தை அடைந்தவர்கள், அமைதியை அடைந்தவர்கள், அல்லது மனனசீலக எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவர்கள், தத்துவத்தை சிந்தித்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்களுக்குள் நான் வியாச பகவானாக இருக்கின்றேன். கவீனாம் உஷனாகா கவிஹி. இங்கு கவி என்ற சொல்லுக்கு பொருள் சூக்ஷ்மமான விஷயத்தை பார்ப்பவர்கள், சூக்ஷ்மதர்ஷினக. அப்படி சூக்ஷ்மமான விஷயத்தை பார்ப்பவர்களுக்குள் நான் உஷனாகா கவிஹி. உஷனா என்பவர் சுக்ராச்சாரியர், நான் சுக்ராச்சாரியராக இருக்கின்றேன். கவிஞர்களுக்குள் நான் உஷனாகா கவியாக இருக்கின்றேன். மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். பகவான் தன்னுடைய விபூதிகளை முடிக்கின்ற ஸ்லோகம் இது. இதுதான் கடைசி ஸ்லோகம். இதில் இதுவரை கூறி வந்த அந்த விபூதிக்கு முடிவுரை செய்கின்றார். இனி வருகின்ற ஸ்லோகங்களில் பொதுவாக சொல்லப் போகின்றார். தனித்தனியாக ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அந்த பொருளில் எது மேலோங்கி இருக்கின்றதோ அந்த தத்துவமாக நான் இருக்கின்றேன் என்று விளக்கி வந்த விபூதியினுடைய முடிவான ஸ்லோகம் இது. இதிலும் நல்ல சில பொருள்களை பகவான் எடுத்துக்கொள்கின்றார். தண்டக தமயதாம் அஸ்மி. தமயதாம் என்றால் தண்டனை கொடுப்பவர்களிடம், தண்டனை கொடுப்பவர்களிடம் தண்டக அந்த தண்டனையாக நான் இருக்கின்றேன். பனிஷ்மெண்ட், நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பவர்களிடம் இருக்கின்ற பனிஷ்மெண்ட்டாக நான் இருக்கின்றேன்.
தண்டனை என்றால் என்ன? ஒருவன் ஒரு தவறு செய்தால் அதற்காக கொடுக்கின்ற விளைவு தண்டனை. பொதுவாக எடுத்தவுடன் தண்டனை கொடுக்கக்கூடாது. தர்மசாஸ்திரத்தில் 4 படிகள் இருக்கின்ற. யாராவது ஒரு தப்பு செய்வாங்களான்னு காத்துட்ருக்கிறது, தப்பு செய்த உடனே தண்டனை கொடுக்கறது, அப்படி இருக்கக்கூடாது. சாம தான பேத தண்டக என்று 4வது படியில் தான் ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கணும். சாம என்றால் ஒருவன் ஒரு தவறு செய்யும் பொழுது அவனை சமாதானப்படுத்தி தவறு செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், சாம. தான என்றால் அவனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து தவறு செய்யாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இப்போ துரியோதனன் தவறு செய்ய முயற்சி செய்தான். முதலில் பகவான் என்ன செய்தார்? தூது சென்றார், அது சாம. சரி, நீ கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்குவோம், நமக்குள்ள ரகல வேண்டான்னு சொல்வது தானம். பிறகு ஏன் துரியோதனன் இவ்வளவு சக்தியுடன் இருக்கின்றான் என்றால், இவ்வளவு ஆக்கிரகத்துடன் இருக்கின்றான் என்றால் தன்னிடம் சில பலம் இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை. பேதம் என்றால் அவனை பலகீனப்படுத்துதல். ஒருவன் தவறு செய்வதற்கு துடித்து கொண்டிருந்தால் அவனிடம் ஏதோ சில சக்திகள் இருக்கும், அவனை பலகீனப்படுத்திவிட்டால் தவறு செய்ய மாட்டான், அது பேதம். பகவான் ஏதேதோ சில திட்டமெல்லாம் செய்து பலகீனப்படுத்தினார். பிறகு எதுக்கும் கேட்கலின்னு வச்சுக்குவோமே, கடைசியில் தண்டக, அதுதான் யுத்தம். இவ்விதம் தர்மசாஸ்திரம் சொல்லப்படுகின்றது. அப்படி தண்டமாக நான் இருக்கின்றேன். இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்முடைய வினை பயன். அந்த தண்டமாக பகவான் இருக்கின்றார். இப்போ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த நோய் என்ன? பகவான் நமக்கு கொடுக்கின்ற தண்டனை அல்லது கஷ்டம். நோய் மட்டுமல்ல, பஸ்ஸுக்கு போய் நிற்கிறோம், கரெக்டாக நம்ம போகும்போது பஸ் போயிடுதுன்னு வச்சுக்கோமே, இந்த அரை மணி நேரம் நிற்கிறது ஒரு விதமான தண்டனை தான். வாழ்க்கையில் வருகின்ற தண்டனைகள் அனைத்தும் பகவானாகவே நாம் பாவிக்க வேண்டும். அதனால தான் நோயுங்கூட பகவான் நமக்கு கொடுக்கின்ற பிரசாதம். காரணம் என்ன? பகவான் என்ன சொல்கிறார்? உனக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குதோ அந்த பனிஷ்மெண்ட்டாக நான் இருக்கின்றேன். இப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதை நாம் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கிற நல்லதெல்லாம் பிரசாதம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற கஷ்டமும் பிரசாதம்தான். ஒருவனுக்கு வியாபாரம் செய்கின்றான், அவன் எதிர்பார்க்கிறது 10% வச்சுக்கோமே ப்ராஃபிட், திடீர்னு 50% ப்ராஃபிட் வருது. அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் வராது, ஒரு தத்துவ சிந்தனையும் வராது. ஏன் இவ்வளவு அதிகமாக வந்ததுன்னு சிந்திப்பானோ. ஆனால் நஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, அங்கேயும் என்ன வந்திருக்கு? அவன் எதிர்பார்க்காதது தான் நடந்திருக்கு. நமக்கு எதிர்பார்க்காத நல்லது நடந்தால் சிந்திக்கிறதே இல்லை, புத்தி செயல்படுவதில்லை. எதிர்பார்க்காத தோல்வி நடந்தால் தான் உடனே கீதை ஞாபகம் வந்துடும் அல்லது வேதாந்த ஞாபகம் வந்துடும். காரணம் என்ன? வாழ்க்கைங்கிறது அனித்தியம், நினைக்கிறது எதுவும் நடக்கிறதில்லை. 10% எதிர்பார்த்து 50% வந்தாவே விரக்தி வரணும், நினைக்கிறதே நடக்கிறதில்லை. நான் 10% தான் ப்ராஃபிட் எதிர்பார்த்தேன், ஏன் 50% வருது? அப்போ நம்மளுடைய அகங்காரத்துக்கு சக்தியே இல்லை, இப்படி நினைக்கணும் அல்லவா? நினைக்கிறதில்லை. தோல்வி வந்தால் தான் இந்த எண்ணமெல்லாம் வருகின்றது. இங்கே பகவான் சொல்கிறார், அந்த தோல்வியாக உனக்கு கிடைக்கின்ற தண்டனையாக நான் இருக்கின்றேன். மற்றவங்க சொல்லலாம், நான் தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னு. அது அவனுடைய அறியாமை. நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இது பகவானுடைய சொரூபம். இனி அடுத்தது, நீதிஹி அஸ்மி ஜிகீஷதாம். ஜிகீஷதாம் என்றால் வெற்றி அடைந்தவர்களிடத்தில், வெற்றி அடைய விரும்புபவர்களிடத்தில் இருக்கின்ற நீதிகி. நீதிகி என்றால் இந்த இடத்தில் ரைட் பாலிசி, சரியான திட்டம். வெற்றி அடைய இருப்பவர்களிடம் இருக்கின்ற சரியான திட்டமாக அல்லது தர்மமாக நான் இருக்கின்றேன்.
நீதியாக நான் இருக்கின்றேன். ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினால் அந்த வெற்றி அடைய விரும்புபவர்களிடத்தில் அவர்களுக்கு வெற்றி அடைய இருக்கின்றது, ஜெயமானது வர இருக்கின்றது. அந்த வெற்றி அடைவதற்கு காரணமாக இருக்கின்ற நீதியாக நான் இருக்கின்றேன். ஆகவே இங்கு விளக்காசிரியர் ஒருவர் கூறுகிறார், ஜிகீஷதாம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி அடைபவர்களிடத்தில் ஜெயஹேதுகு அகம், வெற்றிக்கு காரணமாக இருப்பது நீதி, தர்மம், நியாயம். நீதினா நமக்கு தெரிஞ்சதுதான், நியாயம், தர்மம், சரியான திட்டம், சரியான சிந்தனையாக நான் இருக்கின்றேன். இப்போ எந்த ஒரு வெற்றியும் தர்மத்தினால தான் அடைய முடியும். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அதர்மம் பண்ணுறவனெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்ருக்கானே என்றால், மேலோட்டமாக நம்முடைய கண்ணுக்கு வெற்றியாக தெரிந்தாலும் உண்மையில் அவன் வெற்றியை அடைந்திருக்க மாட்டான். ஒருவன் பொருளை ஈட்டுகின்றான், எப்படியோ பொருளை சம்பாரித்து வச்சுட்டான், நம்ம அதர்மப்படி சம்பாரித்து வச்சுட்டான். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தர்மப்படி தான் பொருளை ஈட்டணும்னு நினச்சிட்ருக்கோம். ஓரளவு பொருளைத்தான் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். இனி ஒருவன் ஏதோ ஒரு விதத்தில் அதர்ம விதத்தில் அதிக பொருளை சம்பாரிச்சிட்டான். உடனே நம்ம மனசில் என்ன தோணும், அவனுடைய வெற்றிக்கு காரணம் தர்மம் அல்ல, நீதி அல்ல, நான் நீதிப்படி இருக்கணும்னு சொல்லி இன்னும் அப்படியே இருக்கேன். அவன் நீதி அநீதியாக இருந்து இவ்வளவு பொருளை சம்பாரித்து விட்டான், ஆகவே வெற்றிக்கு காரணம் நீதின்னு எப்படி சொல்வீர்கள்? இதுதான் நமக்கு சாதாரணமாக வர்ற சந்தேகம். ஆனால் சற்று ஆழ்ந்து பார்த்தால் அவன் எதற்காக பொருளை சம்பாதிக்க விரும்புகிறான்? நம்ம எல்லாமே எதற்காக முயற்சி பண்ணுறோம்? கேட்டே போன கடைசியில் என்ன சொல்லுவோம் தெரியுமோ, மன நிம்மதிக்காகத்தான், நிறைவுக்காகத்தான், சந்தோஷத்துக்காகத்தான் எல்லாத்தையுமே சம்பாதிக்கிறோம். அவனிடம் பொருள் வந்துவிடும், எதற்காக அந்த பொருளை அடைந்தோமோ அது அந்த பொருளிலிருந்து கிடைக்காது. அந்த பணத்திலிருந்து அவனுக்கு என்ன கிடைக்கும்னா எல்லா உபத்திரமும் தான் கிடைக்குமே தவிர அவனுக்கு எதற்காக இந்த பொருளை அடைந்தோமோ அது அவனுக்கு கிடைக்காது. அப்போ மேலோட்டமாக ஏதோ அவன் வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் அவன் வாழ்க்கையில் அடைந்தது தோல்விதான். நம்ம எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ஒரு நல்ல மனசை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோமே, ஒரு மனம், என்ன மனம்னா எதனாலும் பாதிக்கப்படாத மனசு அடைஞ்சிட்டோம்னா அவன் வெற்றி அடைஞ்சவனா தோல்வி அடைஞ்சவனா? அதனால தான் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, யார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள்? அதற்கு ஒருவர் சொன்ன பதில், அவனிடம் பொருள்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது பொம்மைகள் அவனை விட்டு போனது போல் மனநிலையை அவன் அடைந்திருந்தால் அவன் வெற்றியை அடைந்தவன். When you lose all object, if you feel you have lost only toys, then you are successful என்று சொல்கின்றார். சில பொம்மைகளெல்லாம் நம்ம விட்டு போச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம அதற்காக அழுவோமா? அந்த மனநிலை தான் வெற்றியை நிர்ணயிக்கும். அதனால் இந்த வாக்கியமெல்லாம் பொய் கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி விபரீதமாக தெரிந்தாலும் உண்மை என்னன்னா, நீதிஹி ஜிகீஷதாம், ஒரு சரியான உண்மையான வெற்றிக்கு காரணம் நீதிஹி. நீதி என்றால் நேர்மை, நியாயம். அதனால் ஜெயத் ஹேதுவாக நான் இருக்கின்றேன். வெற்றிக்கு காரணமாக எது இருக்குமோ அதுவாக இருக்கின்றேன். இனி அடுத்ததாக, மௌனம் ச ஏவ அஸ்மி குஹ்யானாம். குஹ்யானாம் என்றால் மறைக்கப்பட வேண்டிய பொருள்களுக்குள், மறைக்கப்பட வேண்டியவைகளுக்குள் நான் மௌனமாக இருக்கின்றேன். குஹ்யம்னா ரகசியம் அல்லது மறைக்கப்பட வேண்டியது அல்லது ரகசியம். ரகசியங்களுக்குள் நான் மௌனமாக இருக்கின்றேன். மௌனம் ச அஸ்மி. மௌனம்னா என்ன? வாய் பேசாமல் இருத்தல், சைலன்ஸ். நான் மௌனமாக இருக்கின்றேன். இங்கு என்ன பகவான் கூறுகிறார் என்றால்,
ஒரு ரகசியத்தை நம்ம மறைச்சு வைக்கணும்னு விரும்புகிறோம். சற்று சிந்தித்து பார்த்தால் ஒரு ரகசியத்தை நம்ம மறைச்சு வைக்கிறதுக்கு அதிக சக்தி வேணும். அவ்வளவு சுலபமாக ஒரு சீக்ரெட்டை மறைக்கவே முடியாது. ஒரு சீக்ரெட்டை நம்ம மறைச்சு வைக்கணும்னா அதுக்கு ட்ரெமெண்டஸ் மென்டல் பவர் வேணும். எனக்கு அதெல்லாம் தெரியலையேன்னா, நமக்கு ஒரு சீக்ரெட்டும் தெரிகிறது இல்லை மறைச்சி வைக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு பெரிய சீக்ரெட் தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவோமே, அதை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டா அந்த மனசு படுற பாடு இருக்கே, அது ஒரு பெரிய பாடு. இதனுடைய அருமை ரொம்ப நாள் எனக்கு தெரியாமல் இருந்தது. டெல்லியில் ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருந்தார். அரசியல் சம்பந்தமாக பெரிய பெரிய அரசியல்வாதிகள் என்னென்னலாம் நடக்குதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் ரூல் என்னன்னு சொன்னால், அவர் யாரிடமும் சொல்லக்கூடாது. அவர் மறைச்சி வைக்கணும். அவர் யாரிடமும் அவர் பேசக்கூடாது. அதனால் அவரை சுற்றி 2 போலீஸ் என்றைக்குமே இருக்கும், வீட்லேயும் கூட. அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னால், இந்த சீக்ரெட்டெல்லாம் வெளியே விடவே கூடாது. அப்படி ஒரு 20 வருடம் அவர் இருந்து அந்த போஸ்ட்டில் இருந்து பிறகு ரிட்டையர்ட் ஆகி, அவரை நான் பார்க்கும்போது வயசு 70 71, 10 வருஷம் ஆச்சு அவர் ரிட்டையர் ஆகி. அவரை நான் பார்த்தேன். என்னிடத்தில் 3 மணி நேரம் இருந்தார். மூச்சுடாமல் பேசிகிட்டே இருந்தார். 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். பிறகு அவரே சொன்னார் என்னிடத்தில், நான் இப்போ எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கேன் பைத்தியக்காரனை போல. காரணம் என்னன்னா, இந்த ரகசியங்களை எல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு வச்சு வச்சு மைண்டு டேமேஜ் ஆகிடுது அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன? சீக்ரெட்டை வெளியே சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பவர். இப்போ ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன உபாயம்? ஒரு ரகசியம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன ஹேது? அதை பகவான் சொல்கிறார், மௌனம். மௌனம்னா என்ன? பேசாமல் இருத்தல். நம்ம என்ன செய்வோம்? ரகசியத்தை சொல்ல மாட்டோம், அதை ஒட்டி இருக்கிற சம்பந்தத்தை பேசிக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். அப்படி பேசாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். ஒரு ரகசியத்தை பாதுகாத்தல் எப்படின்னா, பேசாமல் இருந்தால் தான் ரகசியத்தை பாதுகாக்க முடியும். ஆனால் நம்மால் அப்படி பேசாமல் இருக்கிறது ரொம்ப கடினம். அப்படி ஒரு ரகசியத்தை பாதுகாக்கின்ற விஷயத்திற்கு காரணமாக இருப்பது மௌனம். அந்த மௌனமாக நான் இருக்கின்றேன். ரகசியத்தை பாதுகாக்கின்ற மௌனமாக நான் இருக்கின்றேன். பிறகு ரகசியம்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் என்ன எண்ணம் வரும்? நாம் பொதுவாக எதையை மறைப்போம்? தவறானதைத்தான் மறைப்போம், அதர்மத்தை தான் மறைப்போம், பொய்யை ரகசியமாக வச்சுக்குவோம். அல்லது எது அதர்மமோ, எது அநீதியோ, எது நல்லதல்லவோ அதைத்தான் மறைச்சி வைப்போம். நல்லதையெல்லாம் என்ன பண்ணி வைப்போம்? எவ்வளவு தூரம் எல்லாத்துக்கிட்டையும் காட்ட முடியுமோ அப்படி காட்டி வச்சுருப்போம். இப்போ நல்லதை நம்ம மறைக்கவே மாட்டோம், தவறானதைத்தான் நம்ம மறைப்போம். இது சாதாரண நிலை. ஆனால் உண்மையில் அதுவல்ல. நல்லதையும் கூட மறைக்கப்படும். அது பெரியவர்கள் மறைப்பார்கள். அவர்களுடைய தவத்தை அவர்கள் மறைப்பார்கள். இப்போ ஞானிகளெல்லாம் அவர்களுடைய ஞானத்தை மறைத்து கொள்வார்கள். அவர்கள் செய்த தவத்தை எல்லோரிடமும் நான் இப்படியெல்லாம் தவஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டார்கள். அப்படி சொன்னால் சிஷ்யனுடைய நன்மைக்காக இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் இப்படி வாழ முடியும்னு சொல்லலாமே தவிர, ஆனால் அவர்களுடைய தவமும் மறைக்கப்பட்டிருக்கும். அதனால் போய் சுவாமிஜிக்கிட்ட எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க மற்ற நேரத்துலையும் கேட்கக்கூடாது. அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன? நான் சில பேர்த்துக்கு ஒரு க்யூரியாசிட்டி, உங்களுக்கு போர் அடிக்காதா, என்ன பண்ணுவீர்கள்? அவர் மறைச்சி தான் ஆகணும். அவர் பண்ணிகிட்ருக்கிற சொல்லுவார், நான் 3 மணி நேரம் 8 மணி நேரம் தியானம் பண்ணுவேன்னு சொல்லுவார் என்ன. அப்போ அவரை பொய் சொல்ல வைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, நாம் செய்கிற தவமும் மறைக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு சிறிய கதை சொல்வார்கள். ஜென் புத்திசத்தில் இந்த கதை வரும். ஒரு பெரிய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற மாங்க் அவங்களுக்கெல்லாம் என்ன ரூல்னு சொன்னால், யாரும் தனியாக சாப்பிடக்கூடாது. சாப்பிடணும்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடணும். ஒரு ஏதாவது பதார்த்தத்தை சாப்பிட்னா யாராவது முன்னாடி சாப்பிடணுமே தவிர தனியாக சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆகும்னா,
அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தனியாக முறுக்கு இதெல்லாம் கொண்டு ரூமில் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவார்கள். அப்படி ஒரு உணவில் டிசிப்ளின் வரணுங்கிறதுக்காக அந்த ஆசிரமத்தில் அதுதான் ரூல். ஆனால் அந்த குரு என்ன பண்ணுவார் தெரியுமோ, அவர் மட்டும் தனியாக போய் சாப்பிடுவார். அப்போ சிஷ்யர்களுக்கெல்லாம் க்யூரியாசிட்டி வருமா வராதான்? நம்ம எல்லாத்து முன்னாடி தான் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு குரு மட்டும் டைனிங் ஹாலுக்கு வராமல் என்ன பண்ணுறார், அவருடைய குடிசையில் போய் தனியாக உட்காந்து லாக் பண்ணிவிட்டு சாப்பிட்றாரேன். இப்போ சிஷ்யர்கள் என்ன செய்தார்கள், கதவு ஓட்ட வழியாக பார்த்தார்கள். குரு ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருந்தார். பிறகு வேற ஒரு இடத்துல ஓட்டு பார்த்தா குருவுக்கு தெரிஞ்சது, கரெக்டாக முதுகோரத்தில் அதை வச்சு உட்காந்துக்கிறது. இப்படியே குரு மறைச்சிட்டே இருந்தார். சிஷ்யர்களால் பொறுக்க முடியல. ஒரு நாள் கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் அவர் என்னதான் சாப்பிட்றாருன்னு எடுத்து பார்த்தார்கள். அவர் ஏதோ அந்த காஞ்ச 2 தலைகளை சாப்பிட்டு இருந்தாராம், இலைகளை சாப்பிட்டு இருந்தாராம். பிறகு சிஷ்யர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளவு எளிமையாக சாப்பிட்றதை ஏன் மறைக்கணும்? அப்போ குரு சொன்னார், நீ தவறானதைத்தான் மறைக்கப்படணும்னு நினச்சிட்ருக்க, பெரிய பெரிய நல்ல சாதனைகளையும் தவமும் மறைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் என்று சொல்வார்கள். அதனால் இங்கே மறைக்கிறதுன்னு சொன்ன உடனே நம்ம புத்தி தேவையில்லாத விஷயத்தில் தான் போகும். இது தவறானதைத்தான் மறைப்போம்னு நினைப்போம், நல்லதும் மறைக்கப்பட வேண்டும். எப்படின்னா, நம்ம வீட்டில் டைமண்ட் நெக்லஸ் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அதை நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க? மறைச்சி தானே வச்சுருப்பீர்கள், எல்லாத்து முன்னாடியாக வச்சுருப்போம். அப்படி விலை உயர்ந்த பொருளை எப்படி மறைத்து வைக்கிறீர்களோ அப்படி நல்லதும் மறைக்கப்பட்டிருக்கும். பிறகு மறைக்கப்பட்டிருக்கிறத காப்பாற்றுறது எதுனா மௌனம், பேசாமல் இருக்கிறது தான் அந்த மறைக்கப்பட்ட பொருளை காப்பாற்ற முடியும். ஆகவே பகவான் சொல்கிறார், அந்த மௌனமாக நான் இருக்கின்றேன். இனி கடைசியாக ஞானம் ஞானவதாமகம். இங்கு என்ன சொல்கிறார், ஞானத்தை உடையவர்களுடைய ஞானமாக இருக்கின்றேன். ஞானவதாம் என்றால் இங்கு ஆத்ம ஞானத்தை கூறுகின்றார். ஆத்ம ஞானியினுடைய ஞானமாக நான் இருக்கின்றேன். கடைசியாக பகவான் எடுத்துக்கொண்டது ஒரு ஞானியிடம் இருக்கின்ற ஞானமாக இருக்கின்றேன். இதை ஞானி தெரிந்ததனால தான் ஞானிக்கு தான் ஞானி என்ற கர்வம் வராது. வேறு எந்த ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்தாலும் அது இருக்குங்கிற கர்வம் வரும். ஆனால் இந்த உண்மையை உணர்ந்தால் அது இருக்கும், அதனுடைய சைடு எஃபெக்ட் இருக்காது. சைடு எஃபெக்ட் என்ன? அகங்காரம், கர்வம். இப்போ பகவான் சொல்கிறார், ஆத்ம ஞானத்தை ஒருவன் அடைந்திருந்தால் அந்த ஞானமாக நான் இருக்கின்றேன். இவ்விதம் பகவான் தன்னுடைய விபூதியை ஆரம்பித்து இந்த 38வது ஸ்லோகம் வரை ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டு அந்த பொருளில் எது மேன்மை அடைந்துள்ளதோ அது நான் என்று கூறினார். இனி வருகின்ற கடைசி 4 ஸ்லோகங்களில் 39 42வது கடைசி ஸ்லோகம் வரை பகவான் முடிவுரை செய்கின்றார். இனி வருகின்ற ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தினுடைய முடிவுரை. 39. யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத் மயா பூதம் சராசரம். இங்கு பகவான் பொதுவாக கூறுகின்றார், இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதோ அவைகளினுடைய விதையாக, பீஜமாக நான் இருக்கின்றேன். எவைகளையெல்லாம் நீ அனுபவிக்கின்றாயோ, காரியமாக தோன்றியுள்ளதோ அவைகளினுடைய காரணமாக நான் இருக்கின்றேன். பிறகு மீண்டும் சொல்கிறார், நான் இல்லாமல் எதுவும் இல்லை, நானேதான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன்.
ஸ்லோகத்திற்குள் சென்றால், யச்ச அபி சர்வபூதானாம் பீஜம். சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளினுடைய, இங்கு பூதம்னா சராச்சரம், அதை சொல்ல போகின்றார். எல்லா படைப்பினுடைய எது பீஜம், எந்த ஒரு விதை இருக்கின்றதோ, விதை என்றால் இங்கு காரணம், எல்லா படைப்புக்கும் எது காரணமாக இருக்கின்றதோ, தது அகம் அர்ஜுன, ஹே அர்ஜுனா, அது நானாக இருக்கின்றேன். எல்லா படைப்புக்கும் எது பீஜமாக காரணமாக இருக்கின்றதோ அந்த காரணமாக நான் இருக்கின்றேன். நம்ம படிச்சிருக்கோம், எந்த ஒரு காரியத்திற்கு ரெண்டு பீஜம், ரெண்டு காரணம் இருக்க வேண்டும் என்று ஞாபகம் இருக்கின்றதோ? ஒன்று உபாதான காரணம், இனி ஒன்று நிமித்த காரணம். பானை என்று ஒன்று தோன்ற வேண்டுமென்றால் களிமண் என்பது உபாதான காரணம். பிறகு அதை செய்பவன், அறிவுடைய ஒருவன் பானையாக மாற்ற வேண்டும், அதை நிமித்த காரணம் என்று பார்த்துள்ளோம். இனி இந்த உலகம் என்ற காரியத்திற்கு யார் நிமித்த காரணம், யார் உபாதான காரணம் என்றால் அதுவும் நம்ம பார்த்துள்ளோம். இரண்டும் பகவான். பகவானே நிமித்த காரணம், பகவானே உபாதான காரணம். இந்த முழு 10வது அத்தியாயம் பிறகு 11வது அத்தியாயம், இந்த ரெண்டுமே எந்த அறிவை கொடுக்க வந்துள்ளது என்றால் பகவான் உபாதான காரணம் என்ற அறிவில் நிலை பெற வந்ததுதான் இந்த 2 அத்தியாயங்களும். அதனால தான் பகவான் இங்கு நானே பீஜம் என்றால் நானே நிமித்த காரணம், நானே உபாதான காரணம். பிறகு இந்த கருத்தை மீண்டும் பகவான் கூறுகின்றார். 2வது வரியில் என்ன சொல்றார்? எதிர்முகமாக சொல்கின்றார், முக்கியத்துவத்திற்காக. எதிர்முகமாக என்றால் நான் இல்லாமல் எதுவும் இல்லை, நான் இல்லாமல் எந்த ஒன்றும் இல்லை, அதை கூறுகின்றார். ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம். கடைசியிலிருந்து வருவோம். சராச்சரம் பூதம். பூதம் என்றால் பொருள்கள், சர அச்சரம் நகர்கின்ற நகராத, சராச்சரம் பூதம். சேதன அச்சேதன தத்துவங்கள் எது, எந்த ஒன்று இருக்கின்றதோ, எது பூதம் சராச்சரம், எந்த ஒன்று பஞ்சபூதங்கள் அதில் சரமாகவும் அச்சரமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றதோ, தது அந்த பூதங்களானது, அந்த படைப்பானது, மயா வினா, மயாங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, வினாங்கிறது ஒரு இடத்துல இருக்கு. மயா வினா நான் இல்லாமல், ந அஸ்தி அவைகள், அது இல்லை. இந்த உலகத்தில் சராச்சரமாக எது இருக்கின்றதோ அது நான் இல்லாமல் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? நான் இல்லாமல் இல்லை என்றால் அவைகள் அனைத்துக்கும் நானே உபாதான காரணம், நானே நிமித்த காரணம் என்று இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை பகவான் இங்கு கூறுகின்றார். ஒரே வரியில் பகவான் கூறிட்டு போயிருக்கலாம், நானே உபாதான காரணம். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், அந்த ஒரு வரி நமக்கு உபாதானம்ங்கிற திருஷ்டியை கொடுப்பதில்லை. ஏதோ காதில் விழுகுதே தவிர எல்லாமே ஈஸ்வரன்கிற புத்தியை கொடுப்பதில்லை. அதற்காக புத்தியில் ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக பகவான் விஸ்தாரமாக கூறினார். இனி மேலும் பகவான் முடிக்கப் போகின்றார். 40வது ஸ்லோகம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம்
விபூதீனாம் பரந்தப. ஏஷதோத்தேஷத ப்ரோக்தஹ விபூதேர்விஸ்தரோ மயா. அர்ஜுனன் எதிர்பார்க்கலாம், இப்படியே உங்களுடைய விபூதிகளை கூறிக்கொண்டு வந்தீர்கள், ஏன் நிறுத்திவிட்டீர்கள், இப்படியே தொடர வேண்டியது தானே என்று என கேட்பதற்கு நல்லா இருக்குன்னு ஏற்கனவே அர்ஜுனன் கூறினான். உங்களுடைய பெருமையை கேட்க கேட்க மனதிற்கு இனிமையாக இருக்கிறது, ஏன் நிறுத்த வேண்டும், தொடர வேண்டியது தானே என்றால் பகவான் சொல்கிறார், தொடரலாம், ஆனால் முடிவில்லை. உனக்கு அதுக்குள்ளே ஆயுசு முடிஞ்சிடும். நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகலாம், பிறகு அதற்கு ஒரு முடிவில்லை. என்னுடைய பெருமையை எடுத்து விளக்க முடிவில்லை. காரணம் அனந்தம், இது அனந்தமாக இருக்கின்றது. பிறகு ஏன் இதுவரை சொன்னீர்கள் என்றால், நான் உதாரணமாக சிலவற்றை கூறினேன். பிறகு நீ எவைகளையெல்லாம் எப்படி பார்க்கின்றாயோ அங்கு என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லப் போகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ந அந்தக அஸ்தி. அந்தகன முடிவு, ந அந்தக அஸ்தி முடிவு கிடையாது. எதற்கு? மம என்னுடைய, திவ்யானாம் விபூதீனாம் என்னுடைய மேலான விபூதிகளுக்கு. திவ்யானாம் என்றால் மேலான, செய்யப்படாத என்று பொருள். இங்கு திவ்யம் என்றால் செயற்கையாக இல்லாத, இயற்கையாக என்னுடைய சொரூபமாக இருக்கின்ற விபூதீனாம் பெருமைகளுக்கு, மேன்மைகளுக்கு முடிவே இல்லை. என்னுடைய பெருமை, என்னுடைய மேன்மைக்கு முடிவில்லை. ஹே பரந்தப, பரந்தபன் அர்ஜுனனை அழைக்கின்றார். ஹே அர்ஜுனா, என்னுடைய விபூதி, மேலான திவ்யமான விபூதிக்கு முடிவில்லை. பிறகு ஏஷக து உத்தேசதக புரோக்தக விபூதேகே விஸ்தரக மயா. ஏஷக என்றால் இந்த, இந்த என்று இங்கு பகவான் குறிப்பிடுவது இந்த அத்தியாயத்தில் கூறிய விபூதிகள். இந்த பிறகு கடைசிக்கு முன்னாடி சொல் விஸ்தரக, இந்த விளக்கம். இந்த விளக்கம் விஸ்தரகன விளக்கம், இந்த 10வது அத்தியாயத்தில் வந்த விளக்கம். எதை பற்றிய விளக்கம்? விபூதேகே என்னுடைய பெருமையை பற்றிய விளக்கம். இந்த என்னுடைய பெருமையை பற்றிய விளக்கமானது உத்தேசதக. உத்தேசதக என்றால் உதாகரணத்திற்காக, as an example, உதாகரணத்திற்காக. மயா புரோக்தக, மயா என்னால், புரோக்தக உபதேசிக்கப்பட்டது. உங்களுடைய விபூதிக்கு முடிவே இல்லைன்னா எதற்கு கொஞ்சத்தை சொல்லி விடணும்னா, நான் உதாரணத்துக்கு சொல்லி கொடுத்துள்ளேன். நீ எப்படி சிந்திக்கணும், உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய தியானத்திற்காக, உபாசனைக்காக சிலதை சொல்லி கொடுத்தேன். பிறகு என்னன்னா, மீதியெல்லாம் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மார்க்கம் பகவான் மனசில் வச்சு கொடுக்கிறார். இது எப்படி என்றால், நம்ம ஒரு டிரைவிங் பழகணும்னு சொன்னால், நமக்கு டிரைவிங் சொல்லி கொடுப்பவர்கள் சில விதமான டிராஃபிக்கில் சொல்லி கொடுப்பார்கள். பிறகு அவரிடம், நீங்கள் இந்த மாதிரி வர்ற டிராஃபிக்கில் தான் எனக்கு ஓட்டி சொல்லி கொடுத்தீர்கள், வேறு மாதிரி டிராஃபிக் வந்தால் நான் எப்படி ஓட்டுறதுன்னு கேட்க மாட்டோம். அந்த நேக்கை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எந்த விதமான டிராஃபிக் வந்தாலும் என்ன செய்வோம், அந்த அறிவோடு நம்ம செயல்படுவோம். அப்படி பகவான் திங்கிங் நேக் சொல்லி கொடுக்குறார். எப்படி இந்த உலகத்தை பார்க்கணும்,
இந்த உலகத்தில் சில பெருமைகளை எல்லாம் பார்த்தா அதில் என்ன பாவனை வரணுங்கிற எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். உண்மையில் என்னுடைய விபூதிக்கு முடிவே இல்லை. உத்தேசதக மயா புரோக்தக ஏஷக விஸ்தரக. இனி 41வது ஸ்லோகத்தில் பகவான் மீண்டும் நமக்கு ஒரு உபாயம் கொடுக்கின்றார். யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வாம் தத்ததேவ வகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். இது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்லோகம். இந்த முழு அத்தியாயத்தில் பகவான் என்ன செய்தாரோ அதை நாம் மேலும் செய்ய வேண்டுமென்றால், தொடர வேண்டுமென்றால் எப்படி தொடர வேண்டும், அதற்கான உபாயத்தை இங்கு பகவான் கொடுக்கின்றார். இங்கு பகவான் பொதுவாக பேசுகின்றார். இந்த உலகத்தில் எந்தெந்த இடத்தில் பெருமைகளை பார்க்கின்றாயோ அது என்னுடைய பெருமையாக எடுத்துக்கொள் என்று பொதுப்படையாக இங்கு பகவான் கூறுகின்றார். யத் யத் என்றால் எந்த ஒரு பொருள், யத் யத் எவைகளெல்லாம் விபூதிமத் விபூதியுடன் கூடியுள்ளதோ, பெருமையுடன் கூடியுள்ளதோ. சத்துவம், சத்துவம் என்றால் உயிரினங்கள், பொருள்கள். இப்போ எத் எத்துங்கிற சொல்ல சத்துவங்கிற சொல்லோடு சேர்க்க வேண்டும். எத் எத் சத்துவம், எந்தெந்த பொருள்கள் விபூதிமத் பெருமையுடன் இருக்கின்றதோ, ஸ்ரீமத் செல்வத்துடன் செழிப்பாக இருக்கின்றதோ, ஸ்ரீ என்றால் செல்வம், ஊர்ஜிதம் என்றால் சக்தியுடன் கூடி இருக்கின்றதோ, ஏவவா எவைகளெல்லாம் பெருமையுடனும் செல்வத்துடனும், ஸ்ரீமத்னா அதிகமாக, ரிச் அப்படின்னு அர்த்தம். செல்வத்துடனும், செல்வம்னா பணம்னு அர்த்தம் அல்ல, அறிவு செல்வமாக இருக்கலாம், ஞாபக சக்தியாக இருக்கலாம், அதிகமாக சக்தியுடன் இருக்கின்றதோ, எவைகளையெல்லாம் நீ அப்படி பார்க்கின்றாயோ, தது தது அந்தந்த பொருள்களை, அவகச்ச தத்ததேவ அவைகளை, அவகச்ச துவம் நீ அவைகளை புரிந்துகொள். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? மம என்னுடைய, தேஜக அம்ச சம்பவம் என்னுடைய சக்தியினுடைய ஒரு அம்சமாக, என்னுடைய சக்தியினுடைய ஒரு அம்சமாக புரிந்துகொள். தேஜோம்ச சம்பவம் என்றால் என்னுடைய தேஜஸினுடைய ஒரு அம்சத்திலிருந்து வெளிப்பட்டதாக புரிந்துகொள். இப்போ இந்த உலகத்தில் எந்தெந்த பெருமை, எந்தெந்த விபூதியை பார்க்கிறையோ அவைகளெல்லாம் என்னுடைய தேஜஸினுடைய ஒரு அம்சத்திலிருந்து வந்ததாக தெரிந்துகொள். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது ஈஸ்வரன்தான். சாஸ்திரமெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை தவிர எல்லாத்தையும் பார்த்துட்ருப்போம். இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸ்வரனை தவிர எதையும் பார்க்க முடியாது. இதுதான் வேறுபாடு. ஈஸ்வரனை தவிர எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கண்ணு இப்போ எதை பார்க்கும்னா ஈஸ்வரனை தவிர எதையும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம். இனி கடைசி ஸ்லோகம். அதவா பகுநைதேன கிம் ஞானேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருத்ஸ்னம்
கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். பகவான் முடிக்கின்றார், இப்படியே என்னுடைய சிறிய சிறிய வெளிப்பாட்டை நீ அறிந்து கொள்வதனால், அந்த ஞானத்தினால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? காரணம் என்ன? என்னுடைய ஒரு சிறிய அம்சத்தினால்தான் இவைகளெல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இவைகளெல்லாம் என்னுடைய மாயா சொரூபம். இவைகளை கடந்தும் நான் நிர்குணமாகவும் இருக்கின்றேன். நீ பார்ப்பது என்னுடைய விபூதி சத்தியமானதல்ல, இது வெறும் என்னுடைய மாயா சொரூபம் என்று சொல்கின்றார். அதவா என்றால் முடிப்பதற்காக பகவான் சொல்கின்றார். அதாவது பகுனா ஏதேன, இவைகள் என்று பொருள். இவைகளை ஞானேன அல்லது ஞாதேன தெரிந்து கொள்வதனால் தவ கிம் உனக்கு என்ன கிடைக்கும் அர்ஜுனா? இவைகளை ஞாதேன இவைகள் உனக்கு அறியப்பட்டதனால் அல்லது இந்த ஞானத்தினால் கிம் தவ உனக்கு என்ன அர்ஜுனா? ஹே அர்ஜுனா, உனக்கு என்ன கிடைக்கும்? இது என்ன, எப்படி, ஏன் பகவான் சொல்கிறார்னா, இந்த விபூதி மோட்சத்துக்கு ஒரு படியே தவிர இந்த விபூதியே முடிவல்ல. காரணம் என்ன? இவைகளெல்லாம் என்னுடைய ஒரு அம்சம், என்னுடைய இனி ஒரு அம்சம் நிர்குண சொரூபம் என்று கூறுகின்றார். இரண்டாவது வரியில் விஷ்டப்ய அகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். விஷ்டப்ய என்றால் வியாபித்து, விஷ்டப்ய வியாபித்து, அகம் வியாபித்து. எதை? இதம் கிருத்ஸ்னம், இதம் என்றால் இந்த, கிருத்ஸ்னம் என்றால் முழுமையான, ஜெகத்து கடைசி சொல். இந்த முழுமையான உலகத்தை நான் எப்படி வியாபித்துள்ளேன்? ஏகாம்சேன என்னுடைய ஒரு அம்சத்தினால் வியாபித்து ஸ்திதக இருக்கின்றேன். ஸ்திதகன இருக்கின்றேன். ஏகாம்சேன ஒரு அம்சத்தினால். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பாதக அஸ்ய விஸ்வாபூதானி ஒரு அம்சம்தான். இந்த உலகத்தில் பார்க்கிறதெல்லாம் பகவானுடைய ஒரு அம்சம். மீதி மற்ற அம்சம் என்னன்னா திரிபாதக அஸ்ய அமிர்தம் திவி, அது அமிர்தமான பிரம்மஸ்வரூபம். ஆகவே ஏகாம்சேன ஒரு அம்சத்தினால், என்னுடைய சிறிய மாயா அம்சம்தான் இவைகளெல்லாம். இவ்விதம் ஒரு அம்சத்தினால் இவைகளை நான் வியாபித்து இருக்கின்றேன். உண்மை என்னவென்றால் இவைகளுக்கும் நான் அப்பாற்பட்டு இருக்கின்றேன். இப்போ இவ்வளவு விபூதியும் சொல்லிட்டு பகவான் இவைகளை கடந்தும் நான் இருக்கின்றேன் என்று கூறி முடிக்கின்றார். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோऽध्यायः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.